பத்ம விபூஷன் பாலமுரளி கிருஷ்ணா ஆந்திரால சங்கரகுப்தம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தன்னோட சின்ன வயசுலயே அவரோட அம்மாவை இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா தன்னோட தந்தையோட வளர்ப்புல வளர்ந்தவர் தன்னோட 8 வயசுலயே விஜயவாடால தியாகராஜர் ஆராதனையில ஒரு ஃபுல் கான்சர்ட் பண்ணவர். ரொம்ப சின்ன வயசுலயே இசையை தன்னோட கரியரா எடுத்தவர் இது வரைக்கும் US, கனடா, UK, இட்டாலி, பிரான்ஸ், ரஷ்யா, ஸ்ரீலங்கான்னு பல கண்ட்ரீஸ்ல 25,000க்கும் மேலான கான்சர்ட்ஸை பண்ணியிருக்காரு. கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாம தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், சான்ஸ்கிரிட்னு பல மொழிகள்ல சினிமா பாடல்களையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தமிழ்ல 1965ல வந்த தங்கரதம் வந்தாச்சு, திருவிளையாடல், கவிக்குயில், நூல்வேலி மாதிரியான பல படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. சங்கீத கலாநிதி, சங்கீத கலாசிகாமணி, சங்கீத கலாசாரதி மாதிரியான பல பட்டங்களை கொடுத்திருக்காங்க. குளோபல் இந்தியன் மியூசிக் அகாடமி 2011ல இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளையும் பிளேபேக் சிங்கருக்காகவும் மியூசிக் டைரக்ஷனுக்காகவும் 2 முறை நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. 2005ல பிரான்ஸோட உயரிய விருதான ஷெவாலி அவார்டை இவருக்கு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட லெஜெண்ட் இன்னைக்கு நம்மளோட இல்ல. 86 வயசான பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தன்னோட உடல்நிலை குறைபாடு காரணமா சென்னை RK நகர்ல இருக்கிற தன்னோட வீட்டுல காலமாயிட்டாரு. இவரோட இறப்பு தமிழ் சினிமாவினருக்கு மட்டும் இல்லாம சங்கீத உலகத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களே எனக்கு சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம். மேலகர்த்தா ராகங்களை மக்களுக்கு எளிய வகையில் புரிய வைக்கிற மாதிரியான ப்ரோக்ராம் சுமார் 75 வாரங்களை ரேடியோ சிலோனில் பண்ணும்பொழுது நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு தினசரி எனக்கு இருந்தது. எனக்கு பெரிய இசை ஞானம் இல்லாவிட்டாலும் ஒரு இசை பரம்பரையை சேர்ந்த தான் என் மனைவி, பிரபல இசையமைப்பாளர் G. ராமனானுடைய பேத்தி. அதனால் அவருக்கு என் மேலே ரொம்ப அஃபெக்ஷன். என்னென்ன விருதுகள் இருக்கிறதோ இசைக்கு அவை அனைத்தும் அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறது. ஒரு முழுமையாக வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர், நல்ல மனுஷன். எல்லாத்துக்கும் மேலே கர்வமே கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் கர்வம் கிடையாது. அண்ட் ஒரு கர்நாடக இசை என்பது அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் அப்படிங்கிறத தாண்டி பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சென்றவர் பாலமுரளி கிருஷ்ணா என்றால் அது மிகையாகாது. அவருக்கு சிஷ்ய கோடிகள் ஏராளம். அவர் நேரில் கற்றுக்கிட்டவங்களோட மானசீகமான சிஷ்யர்களாக இவரை மானசீகமான குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளோ 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் குரல் என்பது அந்த குரலுக்கு இறப்பே கிடையாது. அவரை அந்த சோல் என்றைக்குமே ஆத்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருஜி என்னுடைய மனதில் இருக்கிறார். அவரை நினைக்காத இருக்கவே முடியாது. அந்த காலத்திலெல்லாம் திருவையாறுக்கு போகும்போது தியாகராஜ உற்சவத்திற்காக எவ்வளவு பாடம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். எவ்வளவு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த இல்லத்துக்கு, எவ்வளவெல்லாம் அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதெல்லாம் அப்படியே மனதில் இருக்கிறது. அவரை நினைத்து கொண்டே இருப்பேன் எப்போதும். கடைசியாக பார்க்கும்போது என்ன சொன்னான்னு பாலமுரளி சார் கொஞ்ச நாளாச்சு அவரை பார்த்தேன். ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். அது ரொம்ப நாளாக எடுத்தேன். நான் சமீபத்தில் அவரை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். ஏன்னா நானும் அங்கேயும் ஊரில் இருக்கல, எனக்கும் அங்கங்கே ஏதோ வேலையெல்லாம் இருந்தது, ஜோலியை தொட்டு எனக்கு பார்க்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் என்னை பார்த்து என்கிட்ட எப்படி இருக்கே, நினைவு இருக்கா குருஜியே அப்படின்னு கேட்டார். குருஜியை மறக்க முடியுமா? நான் எப்போதும் குருஜி தான், எனக்கு குருஜி தான் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுதான் கடைசியாக சிரிச்சுக்கிட்டே போனார். அப்படிதான் பத்மவிபூஷன் ஷெவாலியர், சங்கீத கலாநிதி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாஜி, அவரை நான் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். அவரை பற்றி சில நிமிஷங்களில் சொல்லணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஒரு சகாப்தம் அவருடைய வாழ்க்கை. எங்கள் எல்லாருக்குமே, அதாவது சங்கீத உலகத்தில் எல்லாருக்கும், சின்னவாளும் சரி பெரியவாளும் சரி, எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸ் இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு லாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னை அவருடைய பொண்ணாக தான் கூப்பிடுவார். வாமா எப்படி இருக்க தள்ளி அப்படின்வர், குழந்தை அப்படின்வர். ஸோ அவ்வளோ ஒரு அன்பு. அவருடைய வாஞ்சை என்னென்னைக்குமே என் கூட அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிற்கும். அவருடைய சங்கீத மேதாவிலாசத்தை பற்றி நான் சொல்லி இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாம், உலகத்துக்கே தெரியும். அது
ஒரு தியாகராஜ கீர்த்தனையாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒரு சொந்த படைப்பாக இருக்கட்டும், இல்லை சினிமாவில் பாடின, அதாவது எவர் கிரீன்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு முத்திரை பதிச்ச சில பாடல்கள். ஒரு நாள் போதுமா அப்படின்னு பாடினது வந்து எத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும், 1000 தடவை 10,000 தடவை நீங்கள் கேட்டாலும் அது வந்து ஏதோ ஒரு அன்னைக்கு புதுசாக பாடின மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் அவருடைய குரலில். உலகளவிலே புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதை தன்னுடைய இசை திறமையால் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியிலே தன்னுடைய இசை மழையினால் பரப்பியவர். இளம் வயதிலிருந்தே பாடத் தொடங்கியவர். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே அவர்களை தெரியாத இசைக்கலைஞர்களே இருக்க முடியாது. அவருடைய இழப்பு என்பது இசை உலகத்திற்கே பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.